ஒரு எலி ஒரு பூனை ரெண்டு பேருக்கு என்ன அக்ரிமெண்ட்? நான் இங்க பாரு, நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒண்ணு, நான் உன்னை சாப்பிட மாட்டேன், இது சத்தியம். ஓகே, எனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ காப்பாத்தணும். ஓகே, ரெண்டு பேரும் சுத்துது, சுத்தி வருது, ஜாலியா இருக்குது. ஒரு நாள் பூனைய காணோம். பூனை காலையில இருந்து காணோம். எலி தேடி தேடி மத்தியானம் வரைக்கும் கழிச்சு வெயில்ல பொந்துக்கு வந்துருச்சு. வந்து உட்காந்துட்டே இருக்கு. எலி குட்டி இருக்குல்ல, அந்த எலி குட்டி கேட்டுச்சான், ஏமா ரொம்ப வருத்தமா இருக்கிற? இல்லடா, பூனை மாமாவை காணோம்டா காலையில இருந்து. எங்கம்மா போனாரு? தெரியலடா. போய் தேடினியாமா? காலையில இருந்து தேடலடா. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு தேடுறது, நான் போனோம். அம்மா நானும் வரேம்மா, நானும் தேடுறேம்மா. சரி வா. ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு அந்த காட்டினுடைய எல்லையில ஒரு வேடன் வலை விரிச்சு அந்த வலையில இந்த பூனை சிக்கிட்டு. எலி பாத்துருச்சு, பூனை எலிய பாத்துருச்சு. எப்பா சாமி வந்தியா? காலை 5 மணிக்கு புடிச்சாண்டா, சோறு தண்ணி குடுக்கல, இழுத்துட்டு போறாங்க, எனக்கு கொஞ்சம் காப்பாத்துன்னுச்சு. நேரா ஓடி வந்துச்சு. எலி வந்து கடிக்க ஆரம்பிச்சது வலைய. பக்கத்துல இந்த குட்டி எலியில அம்மாவை பார்த்துட்டு அதுவும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா எலி குட்டி எலிய கண்ணு காட்டுச்சு. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், இதுவும் ஒன்னும் செய்யலீங்க, இப்படிதான் செய்யுது. அது துடிக்குது உள்ள கடந்து. மெதுவா அம்மா எலிய பாத்துக்கிட்டே குட்டி எலி ஒன்னும் செய்யல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் தாங்க, அரை மணி நேரம் ஆச்சு. இவ்வளவுதான் வெட்டுச்சு, வெளியே வர முடியாது. சீக்கிரம் பண்ண, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, சீக்கிரம் பண்ண உள்ள பூனை. எலி மெதுவா, திடீர்னு ஒரு சத்தங்க, வேடன் வரான். அவனுடைய காலடியால் அந்த மண் அதிர்கிறது. அவன் கிட்ட வராங்க. அவன் கிட்ட வரதுக்கும் இந்த எலி என்ன பண்ணிச்சு, சரேல்னு ஒரே கடிய கடிச்சு விட்டது பாருங்க. பூனை வெளியில ஓடுச்சு. டைமிங் எப்படி தெரியுமா வந்தது? வேடன் வருவதற்கும் பூனை ஓடுறதுக்கும் குட்டி எலி வச்சுக்கிட்டு தாய் எலி போய் பொந்துக்குள்ள அடைகிறதுக்கும் டைமிங் சரியா இருந்துச்சு. அப்போ இந்த குட்டி எலி கேட்டுச்சான், 1 மணி நேரமா ஏமா மெதுவா கடிச்சிட்டு இருந்த, இது ஏற்கனவே அறுத்து விட்டுருக்கலாம்ல. அப்போ தாய் எலி சொல்லிச்சான், இங்க பாரு, எனக்கும் பூனை மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட், உனக்கும் அவனுக்கும் இல்ல. இன்னொரு விஷயம், அவன் காலையில 5 மணிக்கு பிடிச்சிருக்கான், சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்திருக்கு. நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற. நான் உன்னையும் காப்பாத்தணும், என் நண்பனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான காலத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த கால எல்லை என் கைக்குள் வந்தவுடன் 2 பேரையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது அந்த தாய் எலி.